ரிஷபம் ராசி நேயர்களே, வணக்கம். இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தப் போகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம், அவமானம், துரோகம், கண்ணீர், மன உளைச்சல் என அனைத்திற்கும் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் இப்போது வந்துவிட்டது. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து ஏங்கி காத்து கொண்டிருந்த ஒரு அற்புதமான நற்காலம் உங்களை தேடி வரப்போகிறது. குறிப்பா சொல்லணும்னா நீங்கள் மட்டுமில்ல, உங்கள் பரம்பரைக்கே, அதாவது 8 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடும் அளவுக்கு சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான யோகம் உருவாகியிருக்கிறது. இதை கேட்ட உடனே உங்களுக்கு ஒருவேளை ஆச்சரியமாக இருக்கலாம், அல்லது நம்ம நிலைமைக்கு இதெல்லாம் சாத்தியமா, நடக்குமா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகமும் மனசுக்குள் வரலாம். ஆனால் கிரகங்களின் அமைப்பு இப்போது உங்களுக்கு மிக மிக சாதகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு எளிமையான விஷயம்தான். ஒரே 2 நாட்கள் மட்டும் நீங்கள் செருப்பு அணியாமல் இருக்க வேண்டும். அது எந்த 2 நாட்கள், அதை எப்படி செய்ய வேண்டும், அதனால் உங்களுக்கு கிடைக்கப் போகும் அந்த நீண்ட நாள் கனவு எப்படி நிறைவேறப் போகிறது என்பதை பற்றி மிகவும் தெளிவாகவும் விரிவாகவும் நாம பார்க்கப் போகிறோம். இதை கொஞ்சம் கூட கவனச்சிதறல் இல்லாமல் முழுமையாக கேளுங்கள். ரிஷபம் ராசிக்காரர்கள் பொதுவா நியாய தர்மத்திற்கு மதிப்பளிப்பவர்கள், எப்பொழுதும் அமைதியை விரும்புகிறவர்கள், பிறருக்கு உதவி செய்யும் நற்குணம் கொண்டவர்கள். மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முதல் ஆளாகப் போய் ஓடி நலம் விசாரிப்பதும் தங்களால் முடிந்த உதவிகளைச் செய்வதும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வரும்போது தோள் கொடுக்கவோ உதவி செய்யவோ யாருமே இருந்திருக்க மாட்டார்கள். சொந்த பந்தம், நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள் என யாரையெல்லாம் நீங்கள் உயிர் மூச்சாக நம்பினீர்களோ அவர்களிடமிருந்து உங்களுக்கு கிடைத்தது எல்லாமே ஏமாற்றமும் ஆறாத மனவலியும் தான். பணம் காசு விஷயத்தில் கூட பலருக்கு உதவி செய்துவிட்டு இப்போது அந்த பணத்தை திரும்பக் கேட்கவும் முடியாமல், கேட்டாலும் கிடைக்காமலும் ரொம்பவே தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் நியாயமான உழைப்பிற்கும் தியாகத்திற்கும் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இதுவரை கிடைக்கவே இல்லை. எப்படியாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட மாட்டோமா, நம்ம குடும்பத்தை கவலையில்லாம நல்லா வச்சுக்க மாட்டோமா அப்படின்னு இரவும் பகலும் உழைக்கிற உங்களுக்கு தடைகளும் தடங்கல்களும் தான் மிச்சமாக இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் கவலைப்படாதீர்கள். துலாம் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் இப்போது உங்களுக்கு முழுமையான தன் கடாட்சத்தையும் அருளையும் வாரிக் வழங்க தயாராக இருக்கிறார். இப்போது உங்கள் மனசுக்குள் 1000 குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். கழுத்தை நெரிக்கும் கடனை எப்படி அடைக்கப் போகிறோம், பிள்ளைகளின் எதிர்காலம் என்ன ஆகும், தொழில் எப்படி நடக்கும் என்று தூக்கமில்லாமல் எத்தனையோ இரவுகளை நீங்கள் கண்ணீரோடு கடந்து வந்திருப்பீர்கள். சிலருக்கு வேலையில் நிம்மதியில்லாத சூழ்நிலை, தொழில் ரீதியாக தொடர் நஷ்டம், குடும்பத்தில் தேவையற்ற சண்டை சச்சரவுகள் என நாலா பக்கமிருந்தும் பிரச்சனைகள் உங்களை சுற்றி சுற்றி அடித்திருக்கும். இருந்தாலும் நீங்கள் சோர்ந்து போய்விடவில்லை. அதுதான் உங்களின் மிகப்பெரிய பலம். எவ்வளவு பெரிய அடி விழுந்தாலும் திரும்பவும் மெல்ல எழுந்து நிற்கும் அந்த வைராக்கியம் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. அந்த வைராக்கியம்தான் இப்போது உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்தில் உட்கார வைக்கப் போகிறது. உங்கள் ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் இப்போது ஒரு அற்புதமான சேர்க்கையில் அமைந்திருக்கின்றன. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு பெருத்த லாபத்தையும் வெற்றியையும் மட்டுமே கொடுக்கும். முக்கியமாக சொத்து வாங்குவது, புதிய வீடு கட்டுவது அல்லது புதிதாக தொழில் தொடங்குவது போன்ற காரியங்களுக்கு இது மிகவும் அருமையான காலம். ஆனால் இவ்வளவு பெரிய அதிர்ஷ்ட யோகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டுமென்றால் உங்கள் கர்மாவில் இருக்கும் ஒரு சில சிறிய எதிர்மறை தடைகளை நாம் நீக்க வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. அதற்குத்தான் இந்த செருப்பு போடாத 2 நாள் பரிகாரம். இது ஏதோ சாதாரண விஷயம் என்று நினைத்து விடாதீர்கள். காலணிகள் இல்லாமல் நடப்பது என்பது ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிகவும் ஆழமான ஒரு அறிவியல் ரகசியம் அடங்கிய விஷயம். பூமியில் இருக்கும் காந்த சக்தியும் கிரகங்களின் நற்கதிர்வீச்சும் நேரடியாக நம்ம உடம்பில் பாய வேண்டும் என்றால் நாம் வெறும் காலில் நடப்பது மிகவும் விசேஷமானது. குறிப்பாக சில குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் செருப்பு இல்லாமல் நடக்கும்போது உங்கள் உடம்பில் தேங்கியிருக்கும் அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் வெளியேறி நேர்மறை ஆற்றல் உடலுக்குள் பாயும். இது உங்கள் சிந்தனையை தெளிவாக்கும், சரியான முடிவுகளை எடுக்க வைக்கும், உங்களை சுற்றியுள்ள தடைகளை உடைத்தெறியும். அந்த 2 நாட்கள் என்ன, அன்றைக்கு நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம் நடப்பது உறுதி.
நீங்கள் பல வருடங்களாக மனசுக்குள் பூட்டி வைத்திருக்கும் சொந்த வீடு, நல்ல வேலை அல்லது தொழில் வளர்ச்சி போன்ற ஆசைகள் நிறைவேறும் நேரம் கனிந்துவிட்டது. தொட்டதெல்லாம் பொன்னாகும். உங்களை விட்டு விலகிப் போனவர்கள் எல்லாம் தேடி வருவார்கள். உங்களை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து ராஜ வாழ்க்கை வாழப் போகிறீர்கள். பணம் உங்களை தேடி பல வழிகளில் வரப்போகிறது. எதிர்பாராத திடீர் பணவரவு உங்களை திக்குமுக்காட வைக்கும். 8 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் வரப்போகிறது. உங்கள் பிள்ளைகள், பேரன் பேத்திகள் என அனைவரும் உங்களை பார்த்து பெருமைப்படும் அளவுக்கு உங்கள் நிலைமை உயரும். இதற்கெல்லாம் முதல்ல உங்களை மனதளவில் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். மனதில் இருக்கும் பயத்தையும் கவலையையும் தூக்கி எறிந்துவிட்டு, இனிமேல் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற முழு நம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்து வையுங்கள். உங்கள் ராசிநாதனான புதபகவான் உங்களை இத்தனை நாட்களாக சோதித்தது உங்களை பக்குவப்படுத்துவதற்காகத்தான். ஒரு தங்கத்தை நெருப்பில் போட்டு உருக்கினால்தான் அது உயர் மதிப்புள்ள ஆபரணமாக மாறும். அதுபோல நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உங்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்வதற்கான பயிற்சிகள்தான். இனி சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறும். உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலன் இனி இரட்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் உங்களை பார்த்து இவனால் என்ன முடியும் என்று நினைத்தார்களோ அவர்கள் கண்முன்னாடியே நீங்கள் ஒரு பெரிய வெற்றியை அடைந்து காட்டப் போகிறீர்கள். இந்த செருப்பு போடாத பரிகாரத்தை மிகவும் இரகசியமாகவும் அதே சமயம் முழு நம்பிக்கையோடும் செய்ய வேண்டும். நம் மனித உடம்பில் பாதங்கள் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உறுப்பு. ஜோதிட ரீதியாக பார்த்தால் நமது பாதங்களில்தான் நவக்கிரகங்களின் ஆதிக்கமும் கர்ம வினைகளின் தாக்கமும் அடங்கியிருக்கிறது. குறிப்பாக கர்மகாரகனான சனி பகவானின் நேரடி ஆதிக்கம் பாதங்களில்தான் உள்ளது. பூமியின் ஈர்ப்பு சக்திக்கும் நமது பாத நரம்புகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நீங்கள் வெறும் காலில் பூமியில் நடக்கும்போது உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருந்த கண் திருஷ்டி, செய்வினை கோளாறுகள் மற்றும் எதிர்மறை சக்திகள் அடியோடு விலகி பூமிக்குள் இறங்கிவிடும். இது மிக மிக பழமையான ஒரு தாந்திரீக ரகசியம். வரப்போகும் இந்த நாட்களில் நீங்கள் வெறும் காலில் நடக்கும்போது உங்களுக்கு கிடைக்கப் போகும் சக்தி சாதாரணமானது அல்ல. நீங்கள் நீண்ட நாட்களாக மனதிற்குள் நினைத்து வெளியிலும் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் பெரிய ஆசைகள் இந்த எளிமையான முறையால் சாத்தியமாகும். இருட்டில் தவித்த உங்களுக்கு இப்போது ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்கப் போகிறது. உங்களது தொழிலில் இதுவரை இருந்து வந்த முட்டுக்கட்டைகள், எதிரிகளின் சூழ்ச்சிகள் எல்லாமே சுக்குநூறாக உடைந்து போகும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களை மதிக்காமல் இருந்தவர்கள் மத்தியில் உங்களுக்கு புதிய மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கும். எதிர்பாராத பணவரவு உங்களது பொருளாதார பிரச்சினைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கும். பணம் வந்துவிட்டாலே குடும்பத்தில் இருக்கும் பாதி பிரச்சினைகள் தானாக சரியாகிவிடும் என்பார்கள். அந்த வகையில் உங்களுக்கு வரப்போகும் அபரிமிதமான செல்வ வளம் உங்கள் குடும்பத்தில் இதுவரை இருந்த சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள் எல்லாவற்றையும் பனி போல விலக்கிவிடும். கணவன் மனைவி இடையே அன்பும் புரிதலும் அதிகமாகும். பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி இத்தனை நாட்களாக உங்களுக்கு இருந்த கவலைகள், பயங்கள் இனி காணாமல் போய்விடும். எவ்வளவோ சம்பாதித்தும் கையில் காசு தங்கவில்லையே என்ற குறை இனி இருக்காது. பணத்தை எப்படி சரியாக முதலீடு செய்ய வேண்டும், அதை எப்படி பல மடங்காக பெருக்க வேண்டும் என்ற புத்தி கூர்மை உங்களுக்குள் தானாகவே உண்டாகும். 8 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கும் அந்த பெரிய யோகம் உங்கள் கதவை தட்டத் தொடங்கிவிட்டது. இதுவரை நீங்கள் செய்த தர்மங்களும் புண்ணியங்களும் இப்போது உங்களுக்கு வட்டியும் முதலுமாக திரும்ப கிடைக்கப் போகிறது. இனி நீங்கள் செய்ய வேண்டிய அந்த 2 புனித நாட்கள் என்ன தெரியுமா? வரவிருக்கும் செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமைதான். செவ்வாய்க்கிழமை காலையிலும் சனிக்கிழமை மாலையிலும் நீங்கள் வெறும் காலில் நடந்து இறைவனை தியானிக்கும்போது உங்கள் கர்ம வினைகள் அனைத்தும் சுட்டெரிக்கப்பட்டு உங்கள் பாதை தெளிவடையும். இதுவரை வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டு சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற கனவோடு இருக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு அந்த கனவு மிகச் சீக்கிரத்திலேயே நனவாகும். உங்களுக்காக ஒரு நிலமோ அல்லது அழகான வீடோ அமையப் போகிறது. அடைமானத்தில் இருக்கும் நகைகள், சொத்துக்கள் மீட்கப்படும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் பிரகாசமாக உள்ளது. இனிமேல் நீங்கள் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. உங்கள் இரகசியங்களை வெளியாட்களிடம் பகிர்வதை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எததினம் உங்களை ஆட்டிப்படைத்த உடல் உபாதைகள் குறையும். உடம்பில் ஒரு புதுவிதமான சுறுசுறுப்பும் தெம்பும் பிறக்கும். முழு நம்பிக்கையோடு அடியெடுத்து வையுங்கள். பிரம்மாண்டமான வாழ்க்கை உங்களை வரவேற்க காத்திருக்கிறது. ரிஷபம் ராசிக்காரர்கள்,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், அனைவருக்கும் இந்த நற்செய்தியை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் நம்பிக்கையையும் கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இதுபோன்று மேலும் பல பயனுள்ள ஜோதிட மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.